Hello children, welcome back to this online session. This is grade 5 English, and before we get started, let's have a short prayer. Open your eyes and open your reader also. You take page 74 and we can continue the reading practice. And the meanings அதாவது அந்த ஒரு பேசேஜோட மீனிங்ஸும் நம்ம ரீட் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக we can understand. Okay, now we are going to start from Tuesday night. ஏன்னா அதுக்கு முந்தின பேசேஜ் வரைக்கும் yesterday in the previous class we read. இப்போ நம்ம Tuesday nightன்ற the paragraph start ஆகிறதுலேருந்து பார்க்கலாம். Okay, the subtitle is Tuesday night. You see there, he saw the inspector inside waxworks and had no way of getting in without being noticed. He was really sad and went home. In the morning, Srijit heard the news of Inspector Velaidam arresting the 3 robbers and also the diamond necklace. Everyone was upset that they didn't get the chance to solve the mystery. As they sat in Jessie's living room, they overheard Jessie's father on the call saying, "Where is the real necklace?" Okay? இப்போ என்னன்னா அந்த வேக்ஸ் ஒர்க்குள்ளே, அதாவது அந்த ரூம்குள்ளே அவங்களுக்கு போக முடியல, மியூசியம்குள்ளே. ஏன்னா அங்கே இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இது ஏதாச்சும் ராபரி நடந்திருக்கா, ஜுவல்ஸ் ஏதாவது திருடு போயிருக்கான்னு பார்த்ததுனால ஸ்ரீஜித்னால என்னாச்சு, அந்த வேக்ஸ் ஒர்க்குள்ளே போக முடியல அந்த ரூம்குள்ளே. அதனால ரொம்ப கவலையாக என்ன செஞ்சிட்டான், திரும்பி வீட்டுக்கு போயிட்டான். அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. என்னென்னா, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஒரு 3 ராபர்ஸை இந்த களவு சம்மந்தமாக, ஓகே, இந்த நெக்லஸ் திருடு போச்சுலே அது சம்மந்தமாக 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸு கிடச்சிச்சு. இதை கேட்டோன்னே அந்த 5 பேருக்கும் ஒரு கவலை. என்னென்னா, அவங்களால அந்த வேலையை செய்ய முடியலையே, அந்த திருட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க கொஞ்சம் கவலையும் பட்டாங்க. அப்போது ஜெஸ்ஸிக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது. என்னென்னா, அவங்க அப்பா வந்து யார்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்படின்னா அந்த ரியல் நெக்லஸ் எங்கே அப்படின்னு. இதை கேட்டோடனே ஜெஸ்ஸி என்ன பண்ணுறா, ஓடி போய் மற்ற 4 ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்கிறான். அப்படின்னா இன்னும் வந்து அந்த ரியல் நெக்லஸ் கிடைக்கல, இன்ஸ்பெக்டர் அந்த 3 ராபர்ஸ் அரெஸ்ட் பண்ணியும் அந்த ரியல் நெக்லஸ் அங்கே தான் எங்கேயோ இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஓடி போய் முந்திட்டு அந்த ரியல் நெக்லஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் மற்ற 4 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த அவங்க அப்பா கிட்ட கேட்ட அந்த சென்டென்ஸை ஷேர் பண்ணிக்கிறான். Do you understand children? Let's read that. This news alarmed the 5D. Fatima told everyone to rush to the city as some message will be passed regarding this. Within no time, the 5D was in front of the old man's bench. Everyone sat at different places to keep an eye on the man. After an hour, a man came and sat next to the old man. The old man was busy drawing something on the ground with a stick. Okay, இந்த நியூஸை வந்து மற்ற 4 ஸ்டூடெண்ட்ஸ்டையும் ஜெஸ்ஸி சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, அந்த 5 பேரும் சேர்ந்து இது சம்மந்தமாக, அதாவது இந்த ரியல் நெக்லஸ் சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் கண்டிப்பாக இவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த ஓல்ட் மேனும் அந்த கூட இருக்கிற ஆளும் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அந்த ஏற்கனவே போனாங்க இல்லையா, அந்த பார்க்கில் இருக்க அந்த பெஞ்சுக்கு அங்கே போய் பார்த்தோன்னா ஓல்ட் மேன் அங்கே உட்காந்துருக்காரு. அந்த ஓல்ட் மேன் பக்கத்தில் வேறு ஒரு ஆளும் உட்காந்துருக்காரு. அந்த ஆள்கிட்ட ஓல்ட் மேன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு குச்சி வச்சு ஏதோ எழுதி காட்டுறாரு. அந்த மண்ணில், அந்த பூமியில் வந்து எழுதி காட்டுறாரு, ஏதோ ஒரு கோட் வேர்ட் மாதிரி எழுதி காட்டுறாரு. இதை வந்து இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்து மறைஞ்சு அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தரும் ஸ்ப்ரெட் ஆகி. அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தூரத்துலேருந்து இன்ஸ்பெக்டர் வேலாயுதமும் இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அப்போ அந்த ஓல்ட் மேன் வந்து என்ன இப்போ எழுதி அந்த பக்கத்தில் இருக்க ஆளுக்கிட்ட என்ன எழுதி காட்டியிருக்கான்றது தெரிஞ்சாகணும் இல்லையா. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த அந்த ஆள், அந்த சைக்கிள் மேன் மேபி அந்த ஆளை என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஓல்ட் மேனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். கிளம்புன உடனே இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, உடனே அந்த ஓல்ட் மேன் என்ன எழுதினார் அப்படின்றத பார்க்குறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. ஓகே, they noticed that Inspector Velayudam was observing at a distance and started following that man. But they waited for the old man to leave and went to see what he had to drawn on the ground, and it said waxworks. அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த குச்சி வச்சு என்ன அந்த மண்ணில் எழுதி காட்டினார்னா வேக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது அந்த கோட் வேர்டு. அதில் அந்த வேர்ட் சம்மந்தமாக தான் அங்கே நெக்லஸ் வந்து கண்டுபிடிக்க முடிகிறதுக்கு ஒரு கோட் வேர்டு இந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற மெழுகு
சிலைங்க. அதுதான் வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை. அட் வேக்ஸ் ஒர்க்ஸ். இப்போ என்னென்னா இந்த வேக்ஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குல்லையே அந்த இடத்துல இப்போ நடக்க போகிற சம்பவங்கள் தான் அட் வேக்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, அந்த இடத்துல. ஸ்ரீஜித், அமுதா, இஃப் யூ வேர் டு பிளேஸ் அ டைமண்ட் நெக்லஸ் இன் திஸ் பிளேஸ் வேர் வுட் யூ பிளேஸ் இட்? இது வந்து ஸ்ரீஜித் வந்து அமுதா கிட்ட கேட்குற கொஸ்டின். நீ வந்து இந்த இடத்துல இந்த சிலைக்கு முன்னாடி அந்த டைமண்ட் நெக்லஸ், அந்த வைர நெக்லஸை நீ வைக்கணும், ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா நீ எந்த இடத்துல வைப்ப அப்படின்னு கேட்டோன்னே அமுதா இஸ் ரிப்ளைங் லைக் திஸ். அமுதா தாட் ஃபார் அ செகண்ட் அண்ட் said, on the princess statue. She already wears so many jewels that this will go unnoticed. நான் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த நெக்லஸை வந்து மறைச்சி வைக்கணும், இந்த சிலைக்கு முன்னாடி இந்த சிலையை வந்து ஒரு இடமா வச்சு மறைச்சி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன்னா, நிச்சயமாக இந்த இளவரசி, இந்த பிரின்சஸோட ஸ்டாச்சுவில் தான் நான் அந்த கழுத்தில் தான் அந்த நெக்லஸை நான் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, அதோடு இதையும் போட்டேன்னா அது வந்து யார் கவனத்தையும் ஈர்க்காது. அப்போ என்ன செய்வாங்க, அந்த திருடன்களில் ஒருத்தர் வந்து அதை கடத்திட்டு போயிடலாம் அந்த நெக்லஸை. அதனால் நான் என்ன செய்வேன்னா, அந்த மற்ற இமிட்டேஷனோடு சேர்ந்து நான் இந்த டைமண்ட் நெக்லஸையும் கலந்து விட்டுருவேன் அப்படின்னு அமுதா வந்து சொல்கிறா. அதான் வந்து அமுதாவோட எண்ணம். ஓகே, தட் வாஸ் அவர் ஐடியா. எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் லிட் அப். ஓகே, எல்லாரோட கண்களும் என்னாச்சு, அதை கேட்டு அப்படியே விரிஞ்சிருச்சு ஆச்சரியத்தில். தே வாக் ஸ்ட்ரைட் டு த பிரின்சஸ் ஸ்டாச்சு. என்ன செஞ்சாங்க, அந்த 5 பேரும் நேராக அந்த பிரின்சஸ், அந்த இளவரசியோட அந்த ஸ்டாச்சு முன்னாடி போனாங்க. தே சா த டைமண்ட் நெக்லஸ். அங்கே என்ன இருந்துச்சு, அந்த பிரின்சஸோட கழுத்தில் அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. ஸ்ரீஜித் கேர்ஃபுல்லி ரிமூவ்ட் இட் அண்ட் கெப்ட் இட் இன் ஹிஸ் பாக்கெட். ஸ்ரீஜித் என்ன பண்ணான், அந்த டைமண்ட் நெக்லஸை ரொம்ப ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணி தன்னோட பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். As soon as they came out, there was a senior policeman standing. வெளியில் வந்தவுடனே என்ன ஆச்சு, யார் அங்கே நின்றுட்டு இருந்தா, ஒரு சீனியர் போலீஸ்மேன் அங்கே நின்றுட்டுருக்கார். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ்மேன் வெளியில் நின்றுட்டுருக்கார். The children went straight to him and handed over the diamond necklace. அந்த 5 குழந்தைங்களும், அந்த 5 பிள்ளைங்களும் என்ன செஞ்சாங்க, நேராக அந்த சீனியர் போலீஸ்மேன் கிட்ட போய் அந்த டைமண்ட் நெக்லஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. They told him the whole story. அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, மொத்த கதையுமே சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. They were appreciated for their courage and dedication towards their city. ஸோ இதை கேட்டவுடனே என்னாச்சு, மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து அந்த 5 பேரையும் தைரியத்துக்காகவும் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்காகவும், ஓகே, they were appreciated for their courage and dedication. அர்ப்பணிப்பு, அதாவது ராத்திரி பகல் அப்படிலாம் நினைக்காம எப்போல்லாம் தேவைப்பட்டுச்சோ அப்போ எல்லாமே வேகமாக அங்கே போயிருந்தாங்க இல்லையா, மற்ற வேலையெல்லாம் தள்ளிவிட்டு. ஸோ அதுதான் டெடிக்கேஷன்லேயே அர்ப்பணிப்பு. அந்த எடுத்த காரியத்தை முழு மூச்சோட இல்லையா, முழு கவனத்தோடு சேர்ந்து, தட் இஸ் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்போடு செய்கிறது. டுவர்ட்ஸ் ஏ சிட்டி, எதுக்காக, அவங்களோட சிட்டி வந்து சேஃபாக இருக்கணும், ராபர்ஸ் எல்லாம் ஒரு இன்ஃபெஸ்டட் பிளேஸாக இல்லாமல் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிக்காகவும் டெடிக்கேஷனுக்காகவும் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, பாராட்டினாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி சில்ட்ரன். I hope you understood this very clearly because first உங்களுக்கு ஒரு outline of the story சொன்னேன், அப்புறம் நம்ம paragraph wiseம் read பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. Now we shall do a reading practice on this lesson. Okay, so you turn to the first page, take that, just take the first page. 5 detectives. It was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jessie and Fatima. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The policemen appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. After a week, Srijit, Jessie, Fatima and Pablo came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. Amuda, I am so happy to see you all. Arul, now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. Srijit, mystery?
did something happen in the town while I was gone? Arul, no, Sri, nothing at all. Amuda urged that they all go to the town's fair. She told them about different games, magicians, and most importantly, the waxworks, a studio with many wax figures inside. After a lot of pestering, everyone agreed to go. On their way back, they saw Inspector Velaidam on his bike. He was the inspector of the area. Inspector Velaidam has been very busy these days, said Amuda. This made the group curious about what was happening in their city that they had no clue of. Monday. Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. Srijit, oh, now I know what Inspector Velaidam is up to. Jessie, let us solve this case before he does. Srijit, I feel we will find more clues if we are near the city area. We will also be able to observe more things. I will disguise myself as that old man we saw on the street. Everyone agreed to it. Srijit dressed as the old man. Srijit sat on the old man's bench, coughed and sniffed like him. No one could recognize Srijit. Soon a man on a cycle came and sat next to the old man. He said, "Where have you been since yesterday? Take this." The man handed over Srijit a packet of chocolate and went away. Srijit took the chocolate and kept it in his pocket. He saw the real old man coming in his direction from the other side. He also saw Inspector Velaidam rushing out of a shop towards him. Fatima and Jessie were watching all this from afar. They got worried and rushed with Pablo towards the inspector. Pablo started barking and jumping on the inspector. The inspector was annoyed with the dog. Srijit saw it as a chance to run from there. He hid in a bush nearby. Inspector Velaidam ran towards the old man and caught him. Then he asked him to give the chocolate to him. The old man was puzzled. Inspector took the old man to the police station and locked him up. While this was happening, the 5D gathered in Jessie's garage. They opened the chocolate to find a small chit. They opened it and found a list of grocery items. They were very confused. Amuda, Sri, is it a code? Srijit, yes, it seems so. Amuda, I wonder if it is some kind of magic pen like the one you showed us. When we show it under the light, we can see the writing. Jessie, it could be. I still have his pen with me. I will go and get it at once. Jessie got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, "Tell number 3, Waxworks, Tuesday, 9 p.m., number 5. Arul, tomorrow is Tuesday, so the gang is meeting tomorrow. While they sat in the garden, Inspector Velaidam saw Srijit dressed as the old man. He was furious. Then Srijit had to confess. He handed over the chit to the inspector. The inspector was glad to have found the chit but was furious about their behavior. He warned them to stay away from the case. Srijit's idea was to disguise himself as a wax statue, as it will be the most easy way to get all the information. That evening, all of them went to Waxworks. They observed each wax statue and noted down details. While getting out of Waxworks, Srijit unlocked one of the windows in the room. Tuesday night, he saw the inspector inside. Waxworks had no way of getting in without being noticed. He was really sad and went home. In the morning, Srijit heard the news of Inspector Velaidam arresting the 3 robbers and also the diamond necklace. Everyone was upset that they didn't get the chance to solve the mystery. As they sat in Jessie's living room, they overheard Jessie's father on the call saying, "Where is the real necklace?" This news alarmed the 5D. Fatima told everyone
to rush to the city as some message will be passed regarding this. Within no time, the 5D was in front of the old man's bench. Everyone sat at different places to keep an eye on the man. After an hour, a man came and sat next to the old man. The old man was busy drawing something on the ground with a stick. They noticed that Inspector Velayudham was observing at a distance and started following that man. But they waited for the old man to leave and went to see what he had drawn on the ground, and it said waxworks. At waxworks. Srijit, Amuda, if you were to place the diamond necklace in this place, where would you place it? Amuda thought for a second and said, on the princess statue. She already wears so many jewels that this will go unnoticed. Everyone's eyes lit up. They walked straight to the princess statue. They saw the diamond necklace. Srijit carefully removed it and kept it in his pocket. As soon as they came out, there was a senior policeman standing. The children went straight to him and handed over the diamond necklace. They told him the whole story. They were appreciative for their courage and dedication towards their city. Okay, children. So this is the reading practice for you. Okay, we have read the full lesson. இப்போ வந்து நம்ம full lesson read பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஷுவல் இது ஓப்பன் பண்ணிவிட்டு யூ பிளேஸ் யூர் ஃபிங்கர்ஸ். ஓகேயா, இந்த ரீடிங் வந்து நடந்துட்டுருக்கும்போது நீங்கள் உங்கள் விரல் வச்சு ஒரு லெட்டர், ஒரு நாட் லெட்டர், வேர்ட் பை வேர்டு அதை நிறைய தடவை ப்ளே பண்ணி போட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் ஆல்ரெடி யூ கம் அக்ராஸ் ஸோ மெனி வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். So be prepared. Okay, do reading practice as many times as possible. Okay, now I end up the class. Thank you, children.